வணக்கம். உள்ளதை உள்ளபடி ஒளிக்காமல் காட்டும் மாயக் கண்ணாடி தான் இந்த ஜாமக்கோல் பிரசன்னம்னு சொன்னா மிகையாகாது. அப்படி தான் இந்த பிரசன்னமும் அமைஞ்சிருக்கு. இங்கே கேள்வி எனக்கு வீடு கட்டுற யோகம் இருக்கா? எனக்கு அதிர்ஷ்டம் இருக்கா? அப்படின்ற 2 கேள்வி கேட்குறாங்க. அப்போது இவங்களுக்கு அதிர்ஷ்டம்னு பார்த்தோம்னா 5ஆம் இடம். ஒரு 5ஆம் இடத்து அதிபதி குரு கவிப்பில் இருக்கார். அப்போது உதயம் விருச்சக உதயம் ஆருடம் 11. உதயம் ஆருடம் 11 வந்ததுன்னா ஜெயம் உண்டாகும், வெற்றி கிடைக்கும், அவங்க கேட்ட கேள்வி நடக்கும். ஆனால் இப்போ நடக்குமா அப்படிங்கிறத நம்ம விரிவாக பார்ப்போம். ஓகேங்களா? இப்போ விருச்சக உதயத்தில் இருக்குது. 4ஆம் இடத்தை நம்ம பார்க்கணும். வீடு கட்டுற யோகம் இருக்கா அப்படின்னா 4ஆம் இடத்தை பார்க்கும்போது கும்பத்தில் மாந்திராக இருக்குது. 4க்குடைய அதிபதியான சனி மகரத்தில் ஆட்சியாகி ராகு காலத்தில் இருக்குது. அதே போல் 6 இடத்துல பாம்பு வருது. இங்கே சூரியன் ஆட்சியாகி இருக்கார். உதயாதிபதி அப்படின்னு சொல்கிற செவ்வாய் 9ல் நீச்சமாக இருக்கார். பாக்கியஸ்தானத்தில் நீச்சமாக இருக்கார். பாக்கியாதிபதின்னு சொல்கிற சந்திரன் உதயத்தில் நீச்சமாகி உதயத்தை கடந்து சென்றுட்டார், நீச்சமாக இருக்கார். சனி உதயத்தை நோக்கி வருது. 4க்குடைய சனி உதயத்தை நோக்கி வருது. அப்போ கேள்வி வீடு கட்டுற யோகத்தை பற்றி கேட்ட கேள்வி கரெக்டு தான். ஆனால் இது நடக்குமா அப்படின்னு கேட்டால் இப்போதைக்கு நடக்கிறதுக்கு வாய்ப்பில்லை. ஏன் அப்படின்னா 4ல் மாந்தி இருக்குது. அப்போ அவங்களுக்கு சல்லிய தோஷம் உண்டான நிலமோ வீடோ தான் அமையும் அப்படின்றத நம்ம சொல்கிறோம். அப்போது ஆல்ரெடி அவங்க வீடு வாங்கினது இந்த மாதிரி சல்லிய தோஷம் உள்ள இடத்த தான் வாங்கி அதை கட்ட முடியாமல் கஷ்டப்பட்டு கடனாகி கட்டி அதை விற்றுட்டாங்க. அதை அவங்களால இது பண்ண முடியலை, யூஸ் பண்ண முடியாத அளவுக்கு போயிடுச்சு. ஸோ மறுபடியும் வீடு கட்டுற யோகம் இருக்கா அப்படின்னு கேட்கும்போது இப்போவும் அதே மாந்தி தான் வருது 4ல். அப்போது இவங்களுக்கு சல்லிய தோஷம் உள்ள மனை அமையும் அப்படிங்கிறத இப்போவும் காட்டுது. அதே மாதிரி சனி ஆட்சியாகி தான் இருக்கார். உதயாதிபதி நீச்சமாக இருக்கிறது இவங்களுக்கு இப்போதைக்கு அந்த சூழ்நிலை இல்லை அப்படின்னாலுமே உதயாதிபதியும் பாக்கியாதிபதியும் பரிவர்த்தனை ஆகுது அப்படின்னும்போது இவங்க இந்த இடத்த விட்டு வேறு இடத்துக்கு போனாங்கன்னா அவங்களுக்கு அதுக்குண்டான அனுகூலம் கிடைக்கும். ஆனால் இப்போதைக்கு அவங்க மூவ் ஆகிறதுக்கும் ரெடியாக இல்லை. அப்போது இது நடக்குமா அப்படின்னா இப்போதைக்கு நடக்காது. சரி, எப்போ நடக்கும்? 1 இயர் ஆகும். ஒரு 1 இயர் கழித்து தான் இவங்க கேட்ட கேள்விக்குண்டான பலன் நல்லபடியாக நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த மாதிரி எந்த கேள்வி கேட்டாலும் தெளிவாக பதில் சொல்லும் ஜாமக்கோல் பிரசனம். நன்றி, வணக்கம்.